இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நடுராத்திரி திடீர்னு முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா ஒய்ஃப காணோம். ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு ஹால்ல வந்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அவன் ஒய்ஃப் பெப்பரப்பேன்னு பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்க. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஆனா அதுக்கு அவங்க ஒய்ஃப் பதில் எதுவும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏற்கனவே நீ அரை பைத்தியம், இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டியா? அடி பாவி, நடுராத்திரி எதுக்குடி இப்படி சிரிச்சிட்டு இருக்க? எந்திரிச்சு உள்ள வாடினா அதுக்கும் ரெஸ்பான்ஸே இல்ல. அப்படி நீ அங்க என்னத்தை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு நானும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி இவன் உள்ள வரான். வந்து பார்த்தா அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டு பாத்ரூம் கண்ணாடியில யாரோ ரத்தத்தாலேயே ஸ்மைல் பண்ணுன்னு எழுதியிருக்காங்க. இதை பார்த்த பையன் குழப்பத்தோட இருக்கும் போது பின்னாடி இருந்து சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்த பையன் கதறான். என்னடா அங்க இருக்குன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. நம்ம ஒய்ஃப் இங்க இருக்காங்கன்னா அப்ப அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு இந்த பையன் யோசிச்சிட்டே இருக்கும் போது பின்னாடி இவன மாதிரியே ஒரு உருவம் பல்ல காமிச்சுக்கிட்டு கையில வச்சிருந்த கத்திரிக்கோளால இந்த பையனை ஒரே போட போட்டு தள்ளிடுச்சு.